வணக்கம் வணக்கம் மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. ஒரு 35,400 ரூபாய் சம்பளம் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 35,400 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. நீதிமன்றத்தில் இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்பு இருக்குது. இதில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மினிமம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே உங்களுக்கு வேலை. அதாவது டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பும், 8th முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பும், 10th டிகிரி அதாவது 10th டிப்ளமோ டிகிரி முடிச்சிங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். 38 மாவட்டத்தில் இருக்கீங்க, யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த குவாலிஃபிகேஷனுக்கு இந்தந்த எலிஜிபிள் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம். எல்லா விதமான தகவல்களுமே உங்களுக்கு 1 by 1 கிடைச்சிடும். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த நீதிமன்ற வேலைவாய்ப்பு 2014 ஒரு டைம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தாங்க. ஹை போஸ்டிங், அதாவது வேக்கன்சிலாம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அதேமாரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இப்போ வந்திருக்கு. அதுக்கு முன்னால் ஒரு 1000 2000 இப்படி எடுத்திருக்காங்க. இருந்தாலும் பல்க் குவான்டிட்டியில் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இப்போ தான் எடுக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. இதை வந்து தவற விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கணும். 38 மாவட்டத்துலையுமே 1 by 1 அப்டேட் கொடுப்பாங்க. நீங்கள் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாலே இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான தகவல்களையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபாய் சம்பளம் தராங்க. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிட்டு நான் ஏகப்பட்டது இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன். அதேமாரி இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த கல்வி தகுதி தகுந்தார போல் தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. என்னென்ன வேலைவாய்ப்பு, என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். அலுவலக உதவியாளர், அங்கே இருக்கக்கூடிய அதோட என்ன ஜாப்ஸு எப்படின்னா நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்ஸ் வந்து நிறையா பேர்த்துக்கு நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்படி என்னென்னு. அதனால் எங்களுக்கு இதை பற்றி ஓரளவுக்கு இல்லை, முக்கால்வாசி அளவிற்கு நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து திறமையானங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இதில் வந்து போஸ்டிங்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், இந்த அலுவலக உதவியாளருங்கிறது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னா, அங்கே கோர்ட்டுக்குள்ளே ஜெராக்ஸ் எடுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான ஜெராக்ஸையுமே A to Z ரீஜெராக்ஸ், அதாவது ஜெராக்ஸு ரீஜெராக்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் க்ளீன் பண்ணி அது எடுக்கணும். அது எல்லாமே சொல்லி தருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே அவங்களே வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. அதை வந்து டபுள் ஜெராக்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது, அந்த வளாகத்தை எப்பயுமே ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் சுற்றி இருக்கீங்கல்ல, நீங்கள் எப்பயுமே வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. உதவியாளர்னா என்ன, ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்துக்குமே கவர்மெண்ட்லால் அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுங்கிறது கட்டாயமாக வேணும். அது இல்லை அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகள் வரும். நிறைய விதமான, அதாவது ஒருத்தர்கிட்ட போய் பேசணும் பிடிக்கணுனாலே அசிஸ்டண்ட் இல்லாமல் பேச முடியாது, பேசவும் கூடாது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டத்திட்டத்தின்படி அப்படி தான் இருக்குது.
இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம். இதோடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து மினிமம் நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும். இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளநிலை 1, இளநிலை 2, அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் 1, ஜூனியர் அசிஸ்டன்ட் 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 8வது முடிச்சிருக்கணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10வது முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? இதில் 2 பிரிவாக இருக்கா? அடுத்தது துப்புரவு பணியாளர். இவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். மினிமம் 8ஆம் வகுப்பு நீங்கள் முடிச்சிருந்தாலே தாராளமாக இந்த இதுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளநிலை ஆஃபீஸர்ஸ். அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எப்படி என்னன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிக்க வேண்டியது வரும். இது எல்லாமே இந்த வேலைவாய்ப்பில் இருக்கும். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வந்து மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரியோ மற்றபடி எந்த ஒரு இதுவுமே வரக்கூடாது. ரொம்ப டவுட்ஸ் வர மாரி நீங்கள் வந்து ஹேண்ட் அவுட் பண்ணக்கூடாது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிபந்தனைன்னு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அதோட டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம். அதேமாதிரியே வயது தளர்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன இயர்ஸ் வந்து இது சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஆண்டுகள், அதாவது 5 வருஷம் தளர்வுகள் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் தளர்வுகள் கொடுக்குறாங்க. அடுத்தது ஓபிசி பிரிவினர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் தளர்வுகள் கொடுக்குறாங்க. பிடபிள்யூபிடி பொது அப்படின்னு சொல்லிட்டு இடபிள்யூஎஸ் வராங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிவினர்களுக்கு 10 ஆண்டுகள். அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவங்க என்ன ஏஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 18லேருந்து 30 அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிரிவினர் 35. அதேமாரி ஓபிசி பிரிவினர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 33. அவங்க வந்து லாஸ்ட் ஏஜ் 30ன்னா 33. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25, 30 அப்படின்னு மாற்றங்கள் இருக்கும். அது எஸ்சிஎஸ்டி பிரிவினர்களாக இருக்கட்டும், இல்லை ஓபிசி பிரிவினர்களாக இருக்கட்டும். அதேமாதிரி பிடபிள்யூபி பிரிவினர்களுக்கு வந்து 10 ஆண்டுகள். அதில் வந்து 10 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை தான் வந்து சொல்ல வராங்க. அடுத்தது பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா 15 ஆண்டுகள் உங்களுக்கு தளர்வுகள் கொடுக்குறாங்க. அதேமாரி பிடபிள்யூடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி பிரிவினர்களாக இருந்தீங்க அப்படின்னா 13 ஆண்டுகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தளர்வுகள் கொடுக்குறாங்க. இதுமாரி 2 அசிஸ்டன்ட் சொல்லியிருந்தேன்ல, ஒன்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா 47,600 ரூபாய் சம்பளம், இன்னொரு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 35,400 ரூபாய் சம்பளம். போக போக அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல அழுத்த நிறுத்தமாக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய உச்சநீதிமன்றம் 2025 வெளியிட்டுள்ள வேலைவாய்ப்பு அறிவிப்பின்படி தகுதியான விண்ணப்பதாரர்கள் கீழ் குறிப்பிட்டுள்ளதை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன டெஸ்ட்லாம் காண்டக்ட் பண்ணுவோம், இன்டர்வியூ இருக்கும், எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்களா அப்படின்னா காண்டக்டில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி முன்னாள் இராணுவ வீரர்கள், பிடபிள்யூடி சுதந்திர போராட்ட தியாகிகள் 250 ரூபாய் பே பண்ணணும். அதை பொது பிரிவினர் ஓபிசி பிரிவினர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய் பே பண்ணணும். கட்டணம் செலுத்தும் முறை வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து செலுத்திக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கீழே கொடுக்குறேன். இந்திய உச்சநீதிமன்றத்தின்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 சொல்லியிருக்காங்க. நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய விதமான தகவல்களை சொல்லப்படும். நான் இதுக்கு அஃபிஷியலான லிங்க் போர்ட்டல் பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம். எல்லா விதமான தகவல்களுமே 1 by 1 அப்டேட் பண்ணலாம். நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு சம்பளம் வந்து இதில் அதிகம்தான். போக போக இன்னும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். எதனால் அப்படின்னா 38 மாவட்ட வாரியாகவே இது வந்து எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை சரியான முறையில் யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கிறீங்க யார் அப்படின்னா இந்த கோர்ட் உதவியாளர் தான். இவங்களுக்கு தான் வந்து இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையுமே நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் அப்டேட் பண்ணிடுறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் அரசாங்கத்தால் அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ மூலமாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்து கொண்டே